ஆல் வெல்கம் டு டிஎஸ் ஹோம் ஃபுட்ஸ். ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா? ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 போல வெங்காயம், ஒரு 3 தக்காளி, 5 போல முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 போல பச்சை மிளகாய், இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். வதக்கி சைடில் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஹாஃப் கேப்சிகமை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூமை ஃபைனாக சாப் பண்ணி அதை மட்டும் சால்ட் போட்டு வதக்கி எடுத்துகிட்ருக்கேன். வானலில் வதங்கி வர ஸ்டேஜ் ஒரு ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லி தூள்னு சொல்லுவோம், அந்த தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. ஒரு 2 to 3 minutes அதோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பறைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லா கொதி வரட்டும், ஒரு 5 minutes போல விடுங்க. இறக்க போகிற டைமில் கரம் மசாலா தூள் தேவைப்பட்ட ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.